வெல்கம் டு டெக் யூஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7 kg சாம்சங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ அண்ட் டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்சங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கிட்ட வருது. உங்களுக்கு கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு ஆஃபர் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 12,300 வரைக்கும் வாங்கலாம். அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லி டாப் லோட் வாஷிங் மிஷின் சாம்சங்கில் ஒரு 6.2 kg இருக்கிற வாஷிங் மிஷினை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 5 வருஷமாக சாம்சங்கில் பட்டன்ஸில் எந்த மாற்றமும் இல்லாமல், டிசைனில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி வாஷிங் மிஷின் சேமாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சாம்சங்கில் எந்த டாப் லோட் வாஷிங் மிஷின் வாங்கினாலும் கிட்டத்தட்ட எல்லா வாஷிங் மிஷின் மாடலும் இதே மாதிரி தான் இருக்க போகுது. 7 kg இருக்கிற டாப் லோட் வாஷிங் மிஷின் வந்து 3லேருந்து 4 பேர் வந்து இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நார்மலாக அந்த வாஷிங் மிஷினோட யூசர் கைட், வாட்டர் ஹோஸ், வேஸ்ட் பைப், குழாயில் மாட்டுறதுக்கு தேவையான ஸ்க்ரூ டைப்ஸ்லாம் வரும். இந்த பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்லாம் என்ன அப்படின்றத லாஸ்ட் டெமோ வீடியோவில் துவைக்கும் போது பார்க்கலாம். நீங்கள் லோ காஸ்ட்டில் டாப் லோட் வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து பிளாஸ்டிக் ட்ரம் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் 15,000 ரூபா ரேஞ்சில் இருக்கிற வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு எவர்சில்வர் ட்ரம் கொடுத்துருக்காங்க. இது சோப் பவுடர் போகிற ட்ரே. நார்மலாக தண்ணி வரும்போது இதில் கலந்து தான் கீழே வரும். லோ காஸ்ட் டாப் லோட் வாஷிங் மிஷினில் இது மேக்ஸிமம் கட் பண்ணிடுவாங்க. வாஷிங் மிஷினில் இருக்க எல்லா ஹோல்லேருந்து தண்ணி வெளியே வந்து உள்ளே வந்து அதே மாதிரி சுற்றி அலசி மட்டும் தான் துவைக்கும். இது பார்த்திங்கன்னா மேஜிக் ஃபில்டர். இந்த மேஜிக் ஃபில்டரில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க துணியில் இருக்கிற சின்ன சின்ன துணுக்கு, அழுக்கு எல்லாம் இதில் தான் வந்து சேரும். இது அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறது நல்லது. அடிக்கடி துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 2 வாரத்துலேருந்து 1 மாதம் வரைக்கும் விட்டு இதை க்ளீன் பண்ணலாம். பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே தான் வந்து இந்த துணுக்கு, தூசி எல்லாமே வந்து சேர்ந்து போயிருக்கும். அது சும்மா ஒரு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாலே போயிடும். தண்ணியில் காட்டி அலசி திருப்பி மாட்டிக்கலாம். வாஷிங் பவுடர் துணியை போட்டுட்டு எந்த மோடில் துவைக்கணும் அப்படின்ற மட்டும் செட் பண்ணிட்டோன்னா துவைச்சிட்டு சவுண்ட் கொடுத்துரும். கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட் அலசலில் வந்து அதை நம்ம சேர்க்கணும். டெமோ காட்ட வர்றவங்க ட்ரம் மேலே இருக்க அந்த 3 ஹோலில் கம்ஃபர்ட் ஊற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஏர் ஹோல் மாதிரி இருக்குது. கம்ஃபர்ட் ஊற்றுற ஹோலா இல்லைனா சோப் லிக்விட் ஊற்றுற ஹோலா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாஷிங் மிஷினுக்கு 2 வருஷம் வேரண்டியும் அதோட மோட்டருக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் வேரண்டியும் சாம்சங் கொடுக்குறாங்க. இந்த வாஷிங் மிஷினோட பாடி வந்து பிளாஸ்டிக். இதில் இருக்க ட்ரம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். தூக்குறதுக்கு வசதியாக 2 பக்கம் வந்து கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. பாட்டத்தில் பிளாக் கலரில் பிளாஸ்டிக் வருது. பாட்டத்தில் எலி உள்ளே போகாமல் இருக்க ரேட் மெஷ் அப்படின்றது சாம்சங் வாஷிங் மிஷினோடய வரும். டெமோ காட்ட வரவங்க அதை மாட்டிடுவாங்க. இதோட நீளம் 2 அடி, அகலம் 2 அடி, உயரம் கிட்டத்தட்ட 3 அடி. பவர் ரேட்டிங்கில் 3 ஸ்டார் வாங்கியிருக்கு. இந்த வாஷிங் மிஷினில் குயிக் வாஷ் மோடில் நீங்கள் துவைக்கும் போது ஏறக்குறைய ஒரு அரை யூனிட் வரைக்கும் பவர் எடுக்கும். பொதுவாக டாப் லோட் வாஷிங் மிஷினில் 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று வாஷ், ஃபஸ்ட்டு துணி துவைக்கும், அடுத்து ரின்ஸ், இந்த ஃபங்க்ஷனில் துணியை அலசும், 3வது ஸ்பின், இதில் வந்து துணியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றும். இது வாஷிங் மிஷினோட பின்பக்கம். இந்த வேஸ்ட் பைப்பில் தான் தண்ணி வெளியேறும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுக்குன்னு தனி பட்டன், தண்ணி திறந்து வரக்கு இந்த மாதிரி தனி பட்டனில் எதுவும் கிடையாது. ஆவரேஜாக 330 வாட்ஸ் கரண்ட் எடுக்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் தண்ணி வரும்போதும் கரண்ட் எடுக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் கரண்ட் எடுக்காது. மோட்ரு ஃபங்க்ஷன் எடுக்கும் போது அதிகப்படியான கரண்ட் எடுக்கும். இதை குழாயில் மாட்டுறது ஈஸி தான். இப்படி மாட்டிட்டு இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப்பாக தான் இருக்கும். கேஸ் சிலிண்டரில் எப்படி அந்த ரெகுலேட்டர் நம்ம மாட்டுவோம் அதே ஃபங்க்ஷனில் தான் இது ஒர்க் ஆகும். வாட்டர் செலவழிக்கிறது வந்து ஒரு சைக்கிளுக்கு வந்து 18.5 லிட்டர் எடுக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம துணி துவைக்கும் போது முதல் தடவை தண்ணி எடுக்கும் போது 18.5 லிட்டர் தண்ணி எடுக்குது. அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுது. திருப்பி மறுதடி அலசுறதுக்கு திருப்பி 18.5 லிட்டர் தண்ணி எடுக்கும். இது அதிகபட்ச தண்ணி அளவு. மேக்ஸிமம் நீங்கள் போடுற துணியை பொறுத்து வாட்டர் லெவல் மாறிக்கிறோம். நம்மளுமே இதில் வந்து மாற்றி செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. தனித்தனி ஃபங்க்ஷன்ஸும் இதில் செட் பண்ணிக்கலாம். நம்ம துவைக்க மட்டும் செய்யணும்னா வாஷ் மட்டும் செலக்ட் பண்ணலாம். இல்லை ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பின் மட்டும் செலக்ட் பண்ணால் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். மழைக்காலங்களில் துணி காயாத பிரச்சனைக்கு வந்து இந்த மான்சூன் மோட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணலாம். இது மூலமாக அதிகமாக ஸ்பின் ஆகிட்டு துணியில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணோம். துணிக்கு இப்போ வாட்டர் லெவலையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 6 வாஷிங் மோட் கொடுத்துருக்காங்க. டிலே அண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு துவைக்கணும்னா அதையும் இது மூலமாக செட் பண்ணிக்கலாம். டப் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதில் மோட் இருக்குது. இதில் ஒவ்வொரு பட்டன் நமக்கு போதும் அப்படியே மியூசிக் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்பிளே வந்து க்ரீன் கலரில் வருது. அதனால் நீங்கள் துவைக்கும் போது பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு சைக்கிளில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நார்மலாக இல்லை குயிக் வாஷா இல்லை சோக்கன் வாஷா எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிட்டால் மட்டும் போதும்.
அதுவே தண்ணி எடுத்துகிட்டு அதுவே துவைக்க ஆரம்பிச்சிடும். வாஷிங் பவுடர் மட்டும் மறக்காமல் வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த வாஷிங் மிஷினை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினில் தேவையான அளவுக்கு துணி போட்டுக்கோங்க. ஒரு 80% துணி போட்டால் போதும். மேலே டாப்பில் நிறையா ரொம்புற அளவுக்கு துணி போட்டிங்கன்னா துவைக்க தான் செய்யும், வாஷிங் மிஷின் துவைக்காமல் இருக்காது. ஆனால் மேலே இருக்க துணி மேலேயே இருக்கும், உள்ளெல்லாம் முங்கி போய் துவைக்காது. அடுத்து ட்ரேயில் வந்து வாஷிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறாச்சுன்னா கூட இதிலே கூட ஊற்றி விட்டுட்டு உடனே வாஷிங் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ போட்டிருக்க துணிக்கு 3-4 டேபிள் ஸ்பூன் வாஷிங் பவுடரே போதுமானது. இந்த மிஷின் வாங்கியிருக்கிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக் ஏற்கனவே வச்சுருந்தவர். ஸோ அந்த நாலேஜ் தான் அவருக்கு இருக்கும். நம்ம சொல்ல கேட்காம ஏகப்பட்ட பவுடரை உள்ளே கொட்டி விட்டார். பிராண்ட் இல்லாத ஒரு வாஷிங் பவுடரை 5 கிலோ கிட்ட வாங்கி வச்சுருக்காரு. வாஷிங் மிஷின் துணி துவைக்கும் போது எப்படி துணியை மாற்றி போடும் அப்படின்ற மாதிரி இப்போ கையிலே டெமோ காமிக்கிறாரு. துவைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டேங்க்கில் தண்ணி இருக்கா, ரன்னிங் வாட்டர் கரெக்டாக வருமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வாட்டர் சப்ளை இல்லைன்னா வாஷிங் மிஷின் தண்ணி வரத்துக்காக அப்படியே நின்றுட்டே இருக்கும். இவர் மாதிரியே வாஷிங் மிஷினுக்குள்ளே துணி அடிக்க வச்ச பிறகு வாஷிங் மிஷினை இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். சில மாடல் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போதே வந்து மூடியை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து துவைக்கும் போது ஓப்பன் பண்ணால் எரர் வரும். இதில் வந்து நம்ம குயிக் வாஷை வந்து செலக்ட் பண்ணுறோம். நார்மல் வாஷ் கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம், அது ஒரு 45 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி சோக்கன் வாஷும் செலக்ட் பண்ணலாம், அது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு துவைக்கும். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு சைக்கிளில் போய்ட்டு குயிக் வாஷ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். வாஷிங் மிஷின் வாட்டர் டேப்பை திறக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட் வரைக்கும் எடுத்துக்கிறது. இப்போ நம்ம போட்டிருக்க வாஷிங் பவுடரோட மிக்ஸ் ஆகிட்டு இந்த வாட்டர் வந்து கொட்டும். வாஷிங் பண்ணும்போது இந்த மூடி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டிசின்ற எரர் வரும். அப்படி உங்களுக்கு திருப்பி வந்து அதை மூடின பிறகும் உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகலைன்னா திருப்பி ஸ்டார்ட்ன்ற பட்டன் அமுக்குங்க. கிட்டத்தட்ட 90% தண்ணி வரும்போதே வாஷிங் மிஷின் துவைக்க ஆரம்பிச்சிடும். டைமரில் 31 நிமிஷம் காமிக்குது. இது வாட்டர் விழுகிற டயத்தை வந்து கனெக்ட் பண்ணாது. துவைக்கிறது, ஸ்பின் பண்ணுறது, ரின்ஸ் பண்ணுறது அந்த டயத்தை தான் கனெக்ட் பண்ணும். வாட்டர் லெவலில் 4ல் அதே செட் பண்ணி வச்சுருக்கு. துணி கம்மியாக போட்டிருக்கனால அது செலக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வாஷ்ன்ற லைட்டும் வந்து இப்போ பிளிங்க் ஆகுது பாருங்கள். ரின்ஸ் அப்போ ரின்ஸ் லைட்டும், ஸ்பின் அப்போ ஸ்பின் லைட்டும் வந்து இதில் பிளிங்க் ஆகும். இதில் டெலிகேட்ஸ்னு ஒரு மோட் இருக்குது. கஷ்டமான அழுக்குகளை எடுக்கணும்னா அந்த டெலிகேட்ஸ்ன்ற மோடை யூஸ் பண்ணுங்கள். எனர்ஜி சேவிங்க்கும் இதில் ஒரு மோட் இருக்குது. வாஷிங் மிஷின் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ண வரவங்க கண்ட கெமிக்கல் பவுடரு இதெல்லாம் வந்து டப் க்ளீனுக்காக உங்களுக்கு விற்க பார்ப்பாங்க. அதை போட்டால் தான் வாஷிங் மிஷின் ரொம்ப நாளைக்கு வரும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ எப்படி துவைக்குது அப்படின்றத பார்க்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அதோட ஃபங்க்ஷனை நிப்பாட்டிடுச்சு. இப்போ மூடியை க்ளோஸ் பண்ணே திருப்பி ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பிக்கலைன்னா ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிடுங்க. குழந்தைகள் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது பட்டன் அமைக்கி விடுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா லாஸ்ட்டில் ஃபங்க்ஷன் பட்டனும் மான்சூட் பட்டனும் இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து 3 நொடி அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சைல்ட் லாக் ஆயிரும். அப்புறம் எந்த பட்டன் நமக்குனாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது. திருப்பி அந்த 2 பட்டன்லையும் லாங் ப்ரெஸ் பண்ணால், அதாவது 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் திருப்பி அந்த லாக் ஓப்பன் ஆகும். இந்த வாஷிங் மிஷினில் நம்ம யூஸ் பண்ணும் போது அது ஒரு மாதிரி கரப்ட் ஆகிட்டு ஓடி இருக்க வாஷிங் மிஷினே அப்படி பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வந்தோம். துவைக்கிறது ரொம்ப சைலண்ட்டாகவே நடக்குது. குறிப்பிட்ட டைம் அப்படி துணியில் போட்டு அலசினதுக்கப்புறம் தண்ணியை வந்து ட்ரைன் பைப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் குயிக் வாஷ்க்கு வந்து 2 தடவை தண்ணி எடுத்து அலசும், நார்மல் வாஷில் 3 தடவை தண்ணி எடுத்து அலசும். இப்போ துணியில் இருக்க வாட்டர்லாம் வந்து ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்கு, வெளியே ஃபுல்லாக தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு திருப்பி தண்ணி எடுக்கும். நார்மலாக அதை கண்காணிக்கணும்னு அவசியமே இல்லை. அதே துவைச்சிட்டு கடைசியில் மியூசிக் போட்டு நம்மளை கூப்பிட்றோம். இது ஃபஸ்ட்டு சோப் பவுடர் போட்டு துவைக்கும் போது இதை அலசி தண்ணியை வெளியேற்றுறதுக்காக அந்த மாதிரி ஸ்பின் பண்ணுது. இன்னும் அது துவைச்சி முடிக்கிறதுக்கு 22 நிமிஷம் இருக்குது. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணோடனே அது டிசி எரர் அப்படின்ற மாதிரி காமிக்கும் பாருங்கள். சில சமயம் இது பாஸ் ஆகிக்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பட்டன் அமைக்கிறணும். சோப் பவுடர் இல்லாமல் அலசுறதுக்கு திருப்பி தண்ணி எடுக்குது. இதான் லாஸ்ட் அலசல் அப்படின்றப்ப நீங்கள் கம்ஃபர்ட் சேர்க்குறா இருந்தால் இந்த லெவலில் சேர்க்கணும். இதுக்கப்புறம் நல்லா அலசிட்டு அடுத்து ஸ்பின் மோடுக்கு மாறிட்டு ஒரு 6 நிமிஷம் நல்லா சுற்றிட்டு இருக்கிற ஈரம் பார்த்திங்கன்னா ஒரு 5-10% தான் இருக்கும், அதோடு கொடுக்கும். அதை நல்லா நீங்கள் உதறி காய போட்டிங்கன்னா நல்ல வெயிலில் ஒரு 2 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். ஸ்பின்லேயே வந்து சைலண்ட்டாகவே இருக்குது. ஆனால் வாஷிங் மிஷின் லைட்டாக ஷேக் ஆகுது பாருங்கள். பக்கத்து ரூமில் டிவி பார்த்துட்டு இருந்தால் கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் அது வந்து ஸ்பின் சவுண்ட் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 6.2 லிட்டர்ஸ் ஒரு வாஷிங் மிஷின் பண்ணியிருக்கேன். சேம் அதே டிசைன் இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் வருதுன்னா இது ஃபெயிலியர் மாடல் கிடையாது, இது சக்ஸஸான மாடல். ஆனால் சாம்சங் ஆர்என்டியை நான் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஆனால் அந்த வாஷிங் மிஷினில் அந்த பில்ட் குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பர் தரமாகவே இருக்குது.
துணி நல்லா ஸ்பின் பண்ணி கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10% ஈரம் மட்டுமே தான் இருக்குது. போர்வையெல்லாம் துவைச்சோன்னா ரொம்ப புளியறது கஷ்டப்படணும். இதில் அழகாக வந்து உங்களுக்கு தண்ணியை ஃபுல்லாக வெளியே எடுத்து கொடுத்துரும். சாம்சங்கை சர்வீஸ் வகையில் குறை சொன்னாலும் அதோட குவாலிட்டியான ப்ராடக்ட் தயாரிக்கிறதுல உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்படி ஒரு வாஷிங் மிஷின் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். செமி ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்களுக்கும் இது நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வாஷிங் மிஷினோட ஃப்ளிப்கார்ட், அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன், மேலே ஐ பட்டன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெலிவிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.